தமிழ்நாட்டின் அரசியல் மேடையில் உறுதியான பெண் தலைவராக உருவெடுத்தவர் பிரேமலதா விஜயகாந்த். 1969ஆம் ஆண்டு பிறந்த இவர், சிறுவயதிலிருந்தே விளையாட்டில் அதிக ஆர்வம் கொண்டவர். பள்ளி பருவத்திலேயே தடகளத்தில் சிறந்து விளங்கினார். தேசிய அளவிலான தடகள போட்டிகளில் கலந்து கொண்டு ஒரு திறமையான வீராங்கனையாக திகழ்ந்தார். 1990ஆம் ஆண்டு நடிகரும் அரசியல்வாதியுமான விஜயகாந்தை திருமணம் செய்து கொண்டது அவரது வாழ்க்கையில் முக்கிய திருப்பமாக அமைந்தது. 2006ஆம் ஆண்டு தேமுதிக கட்சி தொடங்கப்பட்டபோது அதன் வளர்ச்சிக்காக அவர் தீவிரமாக செயல்பட்டார். பொதுக்கூட்டங்களில் உரையாற்றி மக்களிடையே நல்ல ஆதரவை பெற்றார். 2018ஆம் ஆண்டு கட்சியின் பொருளாளராக பொறுப்பேற்று நிர்வாகத்தை வலுப்படுத்தினார் மற்றும் கட்சியை ஒழுங்குபடுத்தினார். 2021 தேர்தலின் போது தனது கணவரின் உடல்நிலை காரணமாக அவர் சார்பில் பிரச்சாரம் செய்து கட்சியை முன்னேற்றினார். 2023இல் விஜயகாந்த் மறைவுக்குப் பிறகு கட்சியின் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று முழுமையாக தலைமை ஏற்றார். ஏப்ரல் 2026 தேர்தலை முன்னிட்டு திமுக கூட்டணியில் 10 தொகுதிகளை பெற்றுக்கொண்டு அதனை எதிர்கொள்ள தன்னம்பிக்கையுடன் தயாராகிறார் பிரேமலதா விஜயகாந்த். இன்று மக்களுடன் நேரடியாக இணைந்து தேமுதிக கட்சியை மீண்டும் வலுப்படுத்தும் நோக்கில் தனது அரசியல் பயணத்தை தொடர்ந்து கொண்டு வருகிறார்.